மீன் ஆர்டர் போட்டு வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடிவேரிக்கு தான் வந்திருக்கோம். கொடிவேரி ஒரு கூட்டமாக இருக்குது. அது வீக்கெண்ட்ஸில் வரல, வியாழக்கிழமை தான் வந்திருக்கோம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்ம எந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் நம்ம கொடிவேரி வந்திருக்கோம். அவினாசி வழி இருக்குது, அன்னூர் வழி இருக்குது. நாங்கள் வந்து அன்னூர் வழியில் தான் வந்தோம். வந்த இடம்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா நேச்சுரலாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம கொடிவேரி போய் குளிக்க போகிறோம். இங்கே எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்க, இடம் எப்படி இருக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோவில் காட்ட போகிறேன். நாங்கள் வண்டி பார்க் பண்ணதுக்கு 15 ரூபா வாங்கினாங்க. இப்போ உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 5 ரூபா தான். கொடிவேரிக்கு நம்ம எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரலாம், திருப்பூர்லேருந்து வரலாம், ஈரோட்லேருந்து வரலாம். எல்லாத்துக்குமே பக்கமாக தான் இருக்கும். நாங்கள் எத்தனை பேர் போகிறோம் பார்த்தீங்கன்னா 4 பேர் போகிறோம். சஃபீர், நவீன், யோகேஷ். நாங்கள் 4 பேர் போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். 4 பேர். ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா வாங்குறாங்க என்ட்ரி டிக்கெட். 4 பேருக்கு 20 ரூபா. கேமராமேன் தண்ணியை காட்டுங்க ப்ரோ. கொடிவேரி அணை மலைக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் இங்கே வராங்க. கேரளா போகிறவங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து அப்படியே விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. படகு சவாரி இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஃபஸ்ட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். அந்த லைன் தான் ஃபிக்ஸ். இப்போ நம்ம மீன் சாப்பிட போகிறோம். டைம் ஃபார் ஈட்டிங் ஃபிஷ். மீன் சாப்பிட போகிறோம், வாங்க போகலாம். என்னென்ன மீன் இருக்குது? பாறை 3 மீன் 100 ரூபா இருக்கு. 4 மீன் 100 ரூபா, 3 மீன் 100 ரூபா. பாருங்க, இது 3 மீன் 100 ரூபா, இது 50 ரூபா, இது 60 ரூபா. இது ஜிலேபிங்க, இது அரஞ்சா மீன், இது கெண்டை மீன். ஜிலேபி பாறை 3 ஒரு கெளுத்தி. எவ்வளோ ஆச்சுங்க மொத்தம்? 180, 210, 260. 260. மீன் ஆர்டர் போட்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கெளுத்தி, ஜிலேபி, பாறை மீன் வந்து 300 ரூபா, கெளுத்தி மீன் வந்து 80 ரூபா, ஜிலேபி மீன் வந்து 1 30 ரூபா, 3 வாங்கினா 100 ரூபா, பாறை மீன் 3 100 ரூபா, இந்த மீன் வந்து 1 50 ரூபா. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு போங்க. டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கா? ஓகே, சொன்னோட மீன் நவீன் சாப்பிடலையா? சூடாக இருக்கு, சரியான சுடுதுங்க. மீன் கூட சண்டை வரும் சஃபி. எப்படி இருக்கு? இல்லை கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து செம்மையான மீன் ஒரு 3-4 வகையான மீன் வந்து 4 பேர் சாப்பிட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஏதாவது சின்ன ஒரு டெசர்ட் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, அதாவது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக குளிக்க தான் போகிறோம். அங்கே போய் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னா உள்ளே போய் பார்க்கலாம். என்னது லெமன் சோடா சால்ட். நவீன லெமன் சோடா சாப்பிட்டு யோகேஷ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. சாக்லேட். ஹாய், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ உள்ளே இறங்க போகிறோம். இப்போ லைட்டாக சாப்பிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோம். கொஞ்சம் வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 2-2:30 ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஃபுட்டு சாப்பிடல, சைடிஷ் மட்டும் மீன் சாப்பிட்ருக்கோம், அப்புறம் ஜூஸ் குடிச்சிருக்கோம். இப்போ தண்ணிக்குள்ளே இறங்க போகிறோம். குளிச்சுட்டு தான் அடுத்து சாப்பிடவே போகிறோம். கூலிங்காக இருக்குது. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நாங்கள் தான் உள்ளே இறங்க போகிறோம். மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஜாலியாக. அந்த பக்கமும் அதே தான் நடக்குது.
கைஸ் உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, ஆனா இது சூப்பரா இருக்கு உண்மையிலுமே சீரியஸ்லி. கொடிவேரி ஃபால்ஸ்ல ஒன் ஆஃப் பெஸ்ட் பிளேஸ் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா கொடிவேரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சூப்பரான இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். உள்ள பாருங்க கைஸ், வேற நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த கொடிவேரியில இந்த பர்டிகுலர் பிளேஸ் வாங்க. இந்த பிளேஸ் உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. இது கரெக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல. கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க இருந்து இறங்கும் போது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா தான் இறங்கணும். இப்படி உட்காந்து தான் இறங்கணும். உட்காந்து இறங்கணும். கைஸ் அதே தள்ளிட்டு வருது, செமையா இருக்கு சீரியஸ்லி. கண்டிப்பா வந்து கொடிவேரி வந்தீங்கன்னா அந்த இடத்த காட்டு. அதான் கைஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் காட்டு. இதுதான் எண்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வாங்க. ஃபேமிலியெல்லாம் வர முடியாது, பசங்க மட்டும்தான் வரலாம். ஆனால் வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சரியான தண்ணி இருக்குது. இது வந்து நார்மலான சீசன். நல்ல மழை சீசன் வந்தீங்க அப்படின்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். சீரியஸ்லி அட்வென்ச்சர். எனக்கு என்னமோ இந்த மழை சீசன் வந்து இதுக்குள்ள போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் கைஸ் மழை சீசன் வந்துச்சுன்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல, இதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்பா எப்படி ஏறி செமையா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பதி தான் போகணும். அது கீழே பாறையெல்லாம் இருக்கு, பார்த்துக்கோங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க, நீச்சல் தெரிஞ்சாலும் பாறை இருக்கிறனால கொஞ்சம் சேஃப் இல்லைங்க. நீச்சல் தெரிஞ்சாலும் பாறை இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது, அடி விழுகிறது கன்ஃபார்ம். தவறுதே போயிட்டீங்க, பிறந்த குழந்தை தவறு போக பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இந்த இடம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபான இடத்துல வந்து அந்த அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கே போகிறோம், வாங்க. செமையா இருக்குங்க. தண்ணி வந்து இந்த சேஃப் கம்பி கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஃபேமிலியோட பண்ணிக்கிறாங்க. ஃப்ரீயாக மசாஜ் சென்டர், வாட்டர் மசாஜ். அதே காலத்தில் உட்காந்தீங்கன்னா போடவே தெரியாது. ஒரு ரிலாக்ஸேஷன் கால் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். வெளியே வந்தோன்னே இந்த நெத்திலி கருவாடு குட்டி இதோட ப்ரைஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா 20 rupees. அந்த ஐயா கப்பில் வச்சு விற்றுட்ருக்காரு. அதுக்காக நெத்திலி கருவாடு எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இதோட டேஸ்ட் எப்படி பார்க்கலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. சூடாக சாப்பிட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நல்லாவே இல்லைங்க. கொடுவேரியில் குளிச்சுட்டு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் தானே. சத்தியமங்கலம் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆம்பூர் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட போகிறோம். நாங்கள் 2 பேரும் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நவீனும் யோகேஷ் வந்து எம்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். எம்டி ஆர்டர் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 100 ஒரு கப்பு. டேஸ்ட் எப்படி பார்க்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கைஸ் நம்ம ஒரு வழியாக நம்ம கொடிவேரி போயிட்டு வந்தாச்சு. நம்ம உக்கடம் ஸ்பாட்டில் தான் இருக்கோம். 4 பேத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஆச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா பட்ஜெட். போயிட்டு வரது சூப்பராகவே இருந்துச்சு. இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டான வீடியோ நம்ம சேனல் நிறைய வந்துட்டு இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. இதே மாதிரி ட்ராவல் வீடியோவில் சந்திக்கலாம்.